ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணத்தோட மகா சங்கமம் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம மகாவோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. எப்படி என் வீட்டை நான் மீட்க போகிறேன்னு எனக்கே தெரியல, என் பொண்ணு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டா, ஆனால் அதுக்காக அவள் சந்தித்த பிரச்சனை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு அம்மாவாக அவங்க ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. இன்னொரு பக்கம் வந்து மகாவுக்கு எப்படி அந்த வீட்டை மீட்க போகிறோன்னே தெரியல. அதுக்கப்புறம் சூர்யா வந்து பயங்கர டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காரு. ஏன் இப்படி டென்ஷனாக சுற்றுறீங்க, நீலாம் எப்படி டிசைனர் ஆனன்னு சொல்லிட்டு பிஏவை திட்டுறதும் இல்லாமல் ஒருத்தரை மதிக்கிறதே கிடையாதுங்க. மகா வந்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க, இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தானே நம்ம வந்தோம் வெளியில், ஏன் இப்படி பண்ணுறீங்க, தாத்தா ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தானே இங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டார். அவர் தான் பிபிக்கே பேர் போனவராச்சே, அதனால் அவர் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பார். இன்னொரு பக்கம் நம்ம மகாநதியோட காவேரிங்க, அதாவது அவங்க அக்கா கடனை இப்படிதான் அடைக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் பாசமாக இருக்காங்க. என்னைக்கு அதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய போகுது. அவங்க இப்போ ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படியாவது கடன் அடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ட்ரி, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதோட நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து ஏற்கனவே கடன் அடைக்க ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து என் தலையில் மிளகா அரைக்காது அப்படின்லாம் சொல்லி விட்றாங்க. பின்னாடி நின்று பார்க்குற அவங்க அப்பா எப்படியாவது குடும்பத்தை சேர்த்து வச்சணும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாங்க, இன்னும் ஏன் கன்சீவ் ஆகலைன்னு சொல்லி கேட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட பைத்தியமாகவே ஆயிட்டாங்க. அதாவது அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம். இது எப்போத்தான் இந்த மக்கு மண்டூதிரிக்கு புரிய போதோ தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகாநதி ஃபேமிலியும் நம்ம ஆகா கல்யாண ஃபேமிலியும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி நடத்துகிறதா சொல்கிறாங்க. 5 லட்சம் ப்ரைஸ் மணின்னு சொன்னோன்னே மகா எப்படியாவது ஜெயிச்சு வீட்டை கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. காவேரி ஒரு பக்கத்து அக்காவோட கடன் அடைச்சி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இருக்கே, ஆஹா மொத்தம் 5 லட்சமும் நமக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. கௌதம் ஒரு பக்கத்து எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. என்னடா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.